வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 37. கதையின் தொடக்கம். மீனா அர்ஜுன் மிரட்டி விட்டு சென்றதும் இரு மனதோடு அமர்ந்திருந்தாள். ஒரு மனம், நீ எப்படி இருந்த பெண், ஏன் இப்படி தரம் தாழ்ந்து போனாய் என்று கேள்வி கேட்டு துளைத்தெடுக்க, இன்னொரு மனமோ அவனை விட முடியாமல் முரண்டு பிடிக்க தொடங்கியது. மீனா, வேணா, ஏற்கனவே தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்ட. இதுக்கு மேலேயும் பெருசா பண்ணி ஒரு பொண்ணோட பாவத்தை வாங்கி கட்டிக்காத. போதும் மீனா, இதோட நிறுத்திக்கோ என்று கூற, நான் ஏன் அந்த மீராவை பிறந்திருக்க கூடாது? என்னையே அர்ஜுனுக்கு பிடிக்கல, என்னால் அவனை மறக்க முடியல என்று கண் கலங்க, நம்மளால முடியாததுன்னு ஒண்ணும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீ அர்ஜுனை பார்க்காமல் இருந்தாலே மறந்திடலாம் என்று ஒரு மனம் கூற, முடியுமா? இது சாத்தியமா? அவனை புருஷனா மனசுகளை நினைச்சிட்டேனே, இந்த தாலி கூட அவனை நினைச்சுதானே கட்டிக்கிட்டேன் என்று மீனா கண்ணீர் வடிக்க, நீ கட்டிக்கிட்ட தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அது அவன் கட்டினால்தான் அவனோட ஞாபகார்த்தமா இருக்க முடியும். நீயே கட்டிக்கிட்ட அது உன்னோட ஞாபகார்த்தமா தான் இருக்கும். உன்கிட்ட இருக்கிற கம்மல், வளையல், கொலுசு, செயின் அந்த மாதிரி தான் மற்றவங்க பார்வைக்கு வேணாம்னு நீ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணா தெரியலாம். ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ கல்யாணம் ஆகாதவன்னு. இப்ப திடீர்னு உன்னோட அப்பா அம்மா வந்தா நீ என்ன பண்ணுவ? இந்த தாலிக்கு என்ன பதில் சொல்லுவ? இது அர்ஜுன் கட்டினு நீ சொன்னா அவன் ஆமா நான் தான் கட்டினேன்னு சொல்லுவானா? நிச்சயமா சொல்ல மாட்டான். அவன் தனியா இருக்கும்போதே உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் வரலன்னு சொன்னவன் அவ்வளவு ஏன் நீ கட்டி படிச்சா அவன் திருப்பி கட்டி பிடிக்க கூட யோசிப்பான். அப்படி இருக்கிறவன் உன் தாலிக்கும் உனக்கும் பொறுப்பேத்து அவன் உன் பக்கம் நிப்பானா? நிச்சயமா மாட்டான். அவனே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுவான் என்று இன்னொரு மனம் கூற, இதுக்கு வேற வழியே இல்லையா என்று மீனா கண்ணீர் வடிக்க, ஆமா, வேற வழியே இல்லை. நீ அவனை மறந்தாதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஆனா நீ அவனைத்தான் கட்டிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, முதல்ல அர்ஜுனை உன்னோட வாழ வைக்கவே நீ போராடணும். பிடிக்கலன்னு சொல்ற ஒருத்தனை எப்படி உன் கூட வாழ வைப்ப? எத்தனை நாள் 2 பேரும் தனியா மீட் பண்ணி இருக்கீங்க? ஒரு முறையாவது அவன் எல்லாம் மீறி நடந்திருக்கானா? அவன் உன்கிட்ட வந்தாலும் சாமியார் மாதிரி தான் இருக்க போறான். அப்பேற்பட்டவனை நீ மயக்கி குழந்தை குட்டி பெத்து ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தாய் தகப்பனோட சப்போர்ட்டை இழந்து நீயும் நிம்மதி இல்லாம அவனும் நிம்மதி இல்லாமல் வாழற வாழ்க்கை தேவையா? கட்டாயப்படுத்தி அவனை உன்னோட வச்சுக்க நினைக்காத மீனா என்று அவளது மனம் திரும்ப திரும்ப அவளையே குற்றம் சொல்லி கொண்டிருக்க, அதில் சோர்ந்து போனவள் தன் மன நிம்மதியை தேடி கிளம்பினாள். இங்கு அர்ஜுன் மயில் வண்ண சட்டை அணிந்து கொண்டு வேட்டியை கட்டியிருந்தான். அவன் கழுத்தில் செயினும் கையில் காப்பும் அணிந்து கொண்டு புது மாப்பிள்ளை போல் வந்திருந்தான். அவன் திருமணம் செய்யும் போது பிஜி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தான். அப்போது 22 வயது இளைஞனாக இருந்தவன் இப்போது முதிர்ச்சியுற்ற ஆடவனாக 31 வயதில் முறுக்கேறிய புஜங்களோடு கம்பீரமாக காட்சியளித்தான். மீரா அவனை பிளந்தவாய் மூடாமல் பார்த்து கொண்டிருக்க, அவளை பார்த்து உதட்டுக்குள் சிரித்தவன் அவளை கடந்து சென்று கிச்சனில் வைத்திருந்த தன் பேக்கை திறந்து அவளுக்காக வாங்கிய மல்லிகையை அவள் தலையில் சூட்டினான். மீரா அவன் செய்கையையும் நடவடிக்கையும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, பிள்ளைகளுக்கு கேட்காத வண்ணம் அவள் காதருகே குனிந்தவன், மாமனை சைட் அடிச்சது போதுண்டி, அப்புறம் நீ மறுபடியும் குளிக்க வேண்டியது வரும் என்று கிசுகிசுக்க, அதில் சுயம் பெற்றவள், நான் 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 இன்னும் உங்களை பார்க்கல, சும்மாதான் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் என்று திக்கி திணறி தடுமாற்றமாக கூற, நம்பிட்டேன் பட்டிக்காடு, என்கிட்டயே உன்னோட ஃப்ராடுத்தனத்தை காட்டுறியா? அதுக்கெல்லாம் உனக்கு சாமர்த்தியம் பத்தாதடி. சரி, இப்ப சொல்லு, நான் அழகா இருக்கனா? அவள் தோள் மீது ஒரு கையை போட்டவன் மறு கையால் தன் மீசையை முறுக்கி விட, மீரா கிளீன் போல்டு அவனது ஆடிடியூடில். அலை அலையாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும் அவனது கருத்த தலைமுடியும் நெற்றில் பட்டையிட்டது போல் 3 தசை சுருக்கங்கள் நீளமாக அவனுக்கு அத்தனை அழகாக காட்ட, அழுத்தமான பார்வையையும் அடர்ந்த மீசையையும் குதட்டில் புன்னகை மாறா முகத்துடன் பற்களை காட்டி சிரித்தபடி அவன் கைகள் மீசையை முறுக்கிய விதத்தில் ஒரு கண் போதவில்லை அவனை ரசிக்க. இவர் எதுக்கு இப்படி ரெடியாகி இருக்காரு? என்னையே எதற்கு ரெடியாகி சொன்னாரு? அதுவும் என் புடவை கலரில் சட்டை போட்டு இருக்காரு. இந்த மனுஷன் எனக்கு எப்போ என்ன ஆப்பு வைப்பார்னே தெரிய மாட்டேங்குது. இது நல்லதுக்கா கெட்டதுக்கா என்று மீரா மனதிற்குள் புலம்ப, ஏண்டி, கழுத்து மட்டும் வெறுமனே கிடக்கு, ஏதாவது செயின் போடலாம்ல, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று அர்ஜுன் கூற, பீரோ சாவி என்கிட்ட இருக்குமாமா என்று மீரா அவசரமாக கூற, சரி வா
என்னோட என்று அவள் இழுத்து சென்று ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்பு அமர வைத்தவன், தன் கபோர்டில் இருந்த இன்னொரு பாக்ஸை எடுத்தவன், அதை ஓப்பன் செய்து ஒரு சிறிய நெக்லஸை அணிவித்தவன், ஒரு ஆரத்தையும் அணிவித்தான். அதை அதிர்ச்சியாக பார்த்த மீரா, இது ஏது மாமா, புதுசா இருக்கு என்று தன் சந்தேகத்தை கேட்க, நேத்து தாண்டி வாங்கினேன், 6 பவுன் தான் வாங்க முடிஞ்சது, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்திருப்பேன், அடுத்த முறை வாங்கும்போது பெருசா வாங்கிக்கலாம் என்று அர்ஜுன் கூற, இதெல்லாம் இப்ப எதுக்கு என்று மீரா தயக்கமாக கேட்க, எங்கேயாவது 4 இடம் போகும்போது வரும்போதும் போடத்தான் இந்த நகைகள் எல்லாம், பெட்டியில வச்சு பூட்டி வைக்கவா நகை எடுக்கிறது, பேசாம வாடி ரசனை இல்லாதவள் என்று அர்ஜுன் கடுப்பாக கூற, மீராவிற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. இத்தனை வருடங்கள் இல்லாத அக்கறை இப்போது எதற்கு, இவ்வளவு விலை உயர்ந்த புடவை எதற்கு, நகை எதற்கு என்று மனம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாமல் போகவே அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். வண்டியை ஸ்டார்ட் செய்த அர்ஜுன், அஸ்வின் நீ முன்னாடி உட்கார்ந்துக்கிறியா இல்ல அம்மா கூட பின்னாடி உட்கார்ந்துக்கிறியா என்று கேட்க, டாடி நான் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டுமா என்று பயந்து பயந்து பிரீத்தி கேட்க, வா என்று கை நீட்டி அவன் அவளை தூக்கி முன்னால் அமர வைத்தான். அஸ்வினை நடுவில் அமர வைத்தவள் அவன் அருகில் மீரா அமர்ந்தாள். ஒல்லிய உடல்வாகு கொண்டவளுக்கு அதிக இடம் தேவைப்படவில்லை. அந்த வண்டியே 4 பேருக்கும் போதுமானதாக இருந்தது. டாடி நம்ம இப்ப எங்க போறோம் என்று பிரீத்தி கேட்க, வண்டியை ஸ்டார்ட் செய்த அர்ஜுன், கோயிலுக்கு போறோம், அப்படியே நைட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு வர போறோம், உனக்கு ஏதாவது வேணுமா என்று அர்ஜுன் ஆசையாக கேட்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா டாடி என்று பிரீத்தி கேட்க, சரி வாங்கி தரேன், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடக்கூடாது, எனக்கு தெரியாம சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சது பிச்சிடுவேன் பிச்சு என்று அர்ஜுன் மிரட்ட, அவ்வளவுதான். 2 வார்த்தைகள் சகஜமாக பேசிய பிரீத்தி அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள். பாவி மனுஷன், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா, பொண்ணு கேட்டதும் கோவிலுக்கு போறேன்னு சொல்றத பத்தியா என்று மீரா மனதிற்குள் பொறுமி கொண்டாள். அடுத்த 20 நிமிடத்தில் ஒரு அம்மன் கோவிலின் முன்பு வண்டியை நிறுத்தியவன், ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோ, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வாரேன் என்று கூற, சரிங்க மாமா என்றவள் அர்ச்சனை தட்டை கேட்டுவிட்டு அவர்களுக்கு பணம் கொடுக்க அர்ஜுனை எதிர்பார்த்து நின்றாள் மீரா. கடைக்காரரும் போயிட்டு வந்து கொடுத்தால் போதும் என்று பூக்கொடை அவளிடம் கொடுத்தார். அர்ஜுன் வந்ததும் செருப்பை கழட்டிவிட்டு 4 கோயிலுக்குள் நுழைந்தனர். பூக்கொடையை ஐயரிடம் கொடுக்க, யார் பேர்ல அர்ச்சனை பண்ணணும் என்று ஐயர் கேட்க, மீரா திருவென முழிக்க, அர்ஜுன், மீரா, அஸ்வின், பிரீத்தி, இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாண நாள், 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் தொடங்குது என்று அர்ஜுன் கூற, அவனை திடுக்கிட்டு பார்த்தாள் மீரா. நடந்த பல சம்பவங்கள் அவள் மனதை குழப்பியிருக்க, இன்று கல்யாண நாள் என்பதை கூட அவள் மறந்துதான் போயிருந்தாள். ஆனால் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் அர்ஜுன் ஞாபகம் வைத்திருந்து அவளுக்காக புடவையையும் நகையையும் வாங்கி கொடுத்து கோவிலுக்கு அழைத்து வந்திருப்பது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. 2 பேரும் சேமமா இருங்கோ என்ற ஐயர் உள்ளே சென்று தேங்காயை உடைக்க அவர் முகம் சுருங்கி போனது. தயக்கத்தோடு வெளியே வந்தவர், தம்பி சொல்றேனின் மனசு சங்கடப்படாதீங்கோ, கடைக்காரர் உங்களை ஏமாத்திட்டார் போல, தேங்காய் அழுகி இருக்கு, வேற தேங்காய் வாங்கிட்டு வரீங்களா என்று நாசுக்காக கூற, மீராவிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. திருமண நாள், அதுவும் அர்ச்சனைக்காக வாங்கிய தேங்காய் அழுகி இருப்பதே அவள் வாழ்க்கை அழிந்து விட்டது போல் மனதில் வலியை ஏற்படுத்தியது. இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுமையாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.